ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இட்லி தோசைக்கு ஏத்தாப்புல ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. கத்திரிக்காய் வச்சு ஒரு கொத்து தாங்க பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு சாம்பார் ஸ்டைல்ல இருக்கும், ஆனா இதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரம் இதுக்கு வந்து காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இட்லி தோசைக்கு ஏத்த ஒரு சூப்பரான அந்த கத்திரிக்காய் கொத்தை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். 2 வரமிளகாய பிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா இஞ்சியை நல்ல பொடிசா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி. அது போக நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், அதாவது 4 கத்திரிக்காய் மீடியம் சைஸை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கியூப்ஸா கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா உருளைக்கிழங்கு சேருங்க, அப்பதான் இந்த கொத்து வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால 2 மீடியம் சைஸ் அல்லது ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த குக்கர்ல ஒரே இதா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம இதுக்கு தேவையான, இது வேகறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணி சேர்க்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பொடி வகைகள், மசாலாக்கள் எல்லாமே அந்த காய்கறிகளோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த கொத்துக்கு தேவையான, அதாவது என்ன தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். இதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 4ல இருந்து 5 விசில் விட போறேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த குக்கர்ல 4 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டீம் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி எல்லாமே நம்ம போட்ட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதை ஒரு நல்ல ஒரு கரண்டியால நல்லா குழைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியால. அல்லது நீங்கள் இந்த மேஷ் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த இதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கரண்டியாலேயே நல்லா குழைச்சி விட்டுட்டேன். நல்லா குழைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்றிச்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்காண்டி ஒரு கொதி வரட்டும். இதுக்கிடையில் உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணி இந்த டைமில் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இவ்வளோ போதும். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லி தலையை வந்து அதில் தூவிக்கிட்டோம்னா இன்னும் நல்ல வாசனையோடு இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வழக்கமாக சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்த உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சில இடங்கள்ல வந்து இந்த கொத்ஸை வந்து பொங்கலுக்கு கூட காம்பினேஷனாக சேர்ப்பாங்க. அதுவும் நல்லாவே இருக்கும். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக சேர்த்து பாருங்க. தோசை, இட்லிக்கு வந்து இந்த கொத்ஸை வச்சுட்டு கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்களா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.